வணக்கம், நான் டாக்டர் மைதிலி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் தலைமுடி உதிர்வு இருக்குது அப்படின்னா அதை சீக்கிரமே கம்மி பண்ணுறதோட மட்டும் கிடையாது, தலைமுடியை நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஹேர் ஆயில் ரொம்ப சிம்பிளாக வீட்லேயே நீங்கள் எப்படி தயார் பண்ணலான்றதை பற்றி இன்றைக்கி நான் நிகழ்ச்சியில் தெளிவாக சொல்கிறேன். இந்த ஹேர் ஆயிலை தொடர்ச்சியாக தினமுமே நீங்கள் பயன்படுத்திட்டே வந்தீங்க அப்படின்னும் போது ரெகுலர் யூஸ் ஹேர் ஆயில் மாதிரி இதை யூஸ் பண்ணிகிட்டே வர்றதால தலைமுடியோட வேர் இருக்கு இல்லையா, ஹேர் ஃபாலிக்கல் ஒவ்வொன்றையும் நல்லா ஸ்ட்ராங்காக வலுவடைய செய்து முடி உதிர்வை ஃபஸ்ட்டு நிறுத்தும். அது கூடவே பார்த்திங்கன்னா படிப்படியாக இதை ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது தலைமுடி நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். ரொம்ப குறிப்பாக தலையோட அடிபாகம் ஸ்கேல்பில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா அதை எதிர்த்து போராடும். ஏன்னா இதில் ஆன்டி மைக்ரோபியல் குணம் கூடவே ஆன்டி ஃபங்கல் குணம், ஆன்டி பாக்டீரியல் குணம் எல்லாமே அதிக அளவில் இருக்கிறதால ஸ்கேல்ப் இன்ஃபெக்ஷன் எதுவுமே ஏற்படாமல் தடுக்கும். ரொம்ப குறிப்பாக ஸ்கேல்ப் சொரியாசிஸ் வல்காரிஸ் அப்படின்ற ஒரு நோய் பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணிடும். கூடவே பொடுகு தொல்லை இருக்குது அப்படின்னா அந்த பாதிப்புலேருந்து வெளிவரத்துக்கு உதவியாக இருக்கும். பொடுகு ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணிடும். ரொம்ப குறிப்பாக பார்த்திங்கன்னா ப்ரீ மெச்சூர் கிரே ஹேர் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணும். அதாவது இளநரை, ஒரு சிலருக்கு 30-32 வயசுக்கே சீக்கிரமே வெள்ளை முடி வர ஆரம்பிக்குது இல்லையா. இப்போ இருக்கக்கூடிய தவறான உணவு முறை பழக்கம் கூடவே ஸ்ட்ரெஸ் இல்லை ஏதோ ஒரு வகையான மன அழுத்தம் இருக்குது, டிப்ரெஷன் இருக்குது அப்படின்னாலுமே சீக்கிரமே வெள்ளை முடி இயற்கையாகவே நிறைய பேருக்கு வந்துடுது இல்லையா. இந்த இளநரை ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய முக்கியமான மூலிகைகள் ரொம்பவே கம்மி பண்ணிடும். இப்போ இந்த ஹேர் ஆயில் ரொம்ப சுலபமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில மூலிகையை வைத்து எப்படி தயார் பண்ணலாம் சொந்தமாக நீங்கள் வீட்லேன்றதை பற்றி நான் சொல்கிறேன். முதல்ல 2 பெரிய நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. உள்ளே இருக்கக்கூடிய கொட்டையை நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி கல்லில் உரல்லே நல்லா நசுக்கி இடித்து எடுத்து வைத்துக்கோங்க தனியாக. கூடவே ஒரு 10 சிவப்பு செம்பருத்தி பூக்கள், சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர்னு சொல்லக்கூடிய செம்பருத்தி பூக்கள் எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவு மருதாணி இலை, இன்னும் ஒரு கைப்பிடி அளவு கரிசலாங்கண்ணி இலை. இப்போ என்ன செய்யணும், இந்த மருதாணி இலை, கரிசலாங்கண்ணி இலை கூடவே இந்த சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செம்பருத்தி பூக்கள் இது மூணுத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அம்மியிலேயே நீங்கள் நல்லா நசுக்கி அரைத்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா மிக்ஸி பயன்படுத்தி நல்லா திக்காக அரைத்து விழுது மாதிரி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. தண்ணி கொஞ்சமாக சேர்த்தா போதும், தண்ணி நிறைய சேர்க்க வேண்டாம். இது கூட பார்த்திங்கன்னா 50 கிராம் அளவுக்கு அதிமதுரம் பொடி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது அத்தனையும் பார்த்திங்கன்னா 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய்க்கு நான் சொல்லக்கூடிய அளவு. தேங்காய் எண்ணெய் அப்படின்றது தி பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அப்படி இல்லை வேறு ஏதோ ஒரு ஆப்ஷன் ஆயில் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக கடுகு எண்ணெய் வேணால் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய்க்கு ஒரு 50 கிராம் அதிமதுரம் பொடி, அரைத்து வைத்திருக்க அந்த விழுது, கூடவே 2 பெரிய நெல்லிக்காய். இப்போ 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இது அத்தனை குவான்டிட்டியும் அப்படியே டபுள் இன்டூ 2ஆக மல்டிபிள் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தேங்காய் எண்ணெய் நல்லா கொதிக்க வைங்க. ஒரு இரும்பு கடாயில் ஊற்றி ஒரு கொதி வந்ததும் முதல்ல நீங்கள் அரைத்து வைத்திருக்க அந்த சிவப்பு செம்பருத்தி பூ கூடவே கரிசலாங்கண்ணி இலை, இந்த மருதாணி இலை சொன்னேன் இல்லையா, இதை அரைத்து வைத்திருக்க அந்த விழுதை இந்த கொதிக்கிற எண்ணெயில் சேருங்க. நீங்கள் சேர்க்கும் போதே ஒரு சிடுசிடுப்பு இருக்கும் எண்ணெயில். இதை சேர்க்கும் போது ஒரு கொதி வந்ததும் அடுத்து இடித்து வைத்திருக்க பெரிய நெல்லிக்காய் கூடவே 50 கிராம் அளவுக்கு அதிமதுரம் பொடி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி கொதிக்க வைங்க. ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் கொதிக்க வச்சாலே போதும். அடுப்பு ஆஃப் பண்ணி சூடு நல்லா ஆற விட்டுருங்க. சூடு நல்லா ஆறினதும் ஒரு பாத்திரத்துக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொண்டு போய் சன்லைட் படக்கூடிய ஒரு இடம், அதாவது சூரிய ஒளி கதிர் இந்த எண்ணெய் மேலே படுற மாதிரியான ஒரு இடத்துல ஒரு 3 மணி நேரமாவது வச்சுடுங்க. 3 மணி நேரத்துக்கு அப்புறம் இதை நீங்கள் எடுத்து தினமும் ரெகுலர் யூஸ் ஆயில் மாதிரி பயன்படுத்திட்டே வரலாம். இந்த ஹேர் ஆயிலை ரெகுலராகவும் பயன்படுத்திட்டே வரலாம். அப்படி இல்லைன்னா வாரத்துக்கு 1 தடவை இல்லை 2 தடவை தலை குளிக்கும் போது ஒரு ஹேர் மசாஜ் மாதிரி ஸ்கேல்ப் ஏரியாவில் நல்ல மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு 5 நிமிஷம் 1 மணி நேரம் ஊற விட்டு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் கெமிக்கல் அதிகமாக இருக்கக்கூடிய ஷாம்பு வேண்டாம், சீயக்காய் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்கள் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. அப்படி இல்லை ரெகுலர் பேசிஸில் தினமுமே இந்த ஆயில் நீங்கள் பயன்படுத்திட்டே வரீங்க அப்படின்னாலுமே தலைமுடி உதிர்வை சீக்கிரமே கம்மி பண்ணுறதுக்கும் தலைமுடி நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஹேர் ஆயில் அப்படின்றது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். தேங்க்யூ.